படம் 6 months முன்னாடி ஆரம்பிச்சது. நல்ல யங்ஸ்டர்ஸ், all of them are working for a big company and சினிமாவில் இருக்கிற பேஷனுக்காக மட்டுமே அவங்க வந்து they have tried out something new. அண்ட் என்னை பொறுத்த வரைக்கும் நான் இதில் ஒரு நல்ல கேரக்டர் பண்ணியிருக்கேன் அண்ட் நல்லா வந்திருக்கு. நான் பார்த்த வரைக்கும் இந்த படம் நல்லா வந்திருக்கு. ஏன்னா நான் வந்து டப்பிங்க்கு போனேன் அண்ட் ரஷஸ் பார்த்தேன். இட்ஸ் கம் அவுட் வெல் அண்ட் த க்ரூ வாஸ் வெரி எனர்ஜெட்டிக். ஸோ இந்த மாதிரி நியூ ஃபிலிம்ஸ் அண்ட் நியூ க்ரூஸ் எல்லாம் வந்து இப்போ ரொம்ப என்கரேஜ் பண்ணுறாங்க எல்லாரும். அண்ட் இந்த மாதிரி தான் ட்ரெண்ட் இருக்குது. அண்ட் த்ரில்லர்ஸ் இப்போ அகெயின் இட்ஸ் இன் ட்ரெண்ட். So I really hope that the movie does very well, and producer and director, I wish them all the best, and thanks to the team. It was very encouraging and it was very nice working with these people. Thank you. பெரிய கனவுகளை முன் வச்சு இந்த படத்தை நாங்கள் பண்ணியிருக்கோம். சின்ன வயசுலேருந்து என் நண்பனின் கனவு அவர் பண்ணணும்னு ஆசைப்பட்டுட்டு இருந்தது. சரி வந்துடுவோம் பண்ணோன்னு அதுக்கு எங்கள் அமீன் சார் ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. அப்புறம் படத்தை பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ ரஷஸ் பார்த்துருப்பீங்க, எல்லாம் நல்லா வந்திருக்கு. இது வந்து தமிழ் சினிமாவில் புதுசாக எதிர்பார்க்கணும் அப்படின்னு காத்துட்டு இருக்கவங்களுக்கு இது கண்டிப்பாக பெருமை சேர்க்கும். மீடியா நண்பர்கள் நிச்சயமாக தமிழ் சினிமாவில் இந்த மாதிரி ஒரு புது முயற்சி பண்ணலாமே அப்படின்றத நாங்கள் ஸ்கிரிப்ட் ரைட்டிங்கில் எல்லாத்துலேயும் நாங்கள் சொல்லியிருக்கோம், பதிவு பண்ணியிருக்கோம் ஒவ்வொரு விஷயத்துலையும். ஸோ அதை நீங்கள் என்கரேஜ் பண்ணுவீங்கன்னு நம்புகிறோம். தேங்க்யூ. ரா இந்த படம் வந்து எனக்கு ஒரு பெரிய வாய்ப்பு. அதுக்கு ஃபஸ்ட்டு ஃபெரோஸ் ப்ரோக்கும் அஷ்ரஃப் ப்ரோக்கும் அமீன் அண்ணனுக்கும் பிரபு அண்ணனுக்கும் எல்லாருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன் வாய்ப்பு எனக்கு தந்ததுக்கு. இது ஜானர் பெண்டர், 2 ஜானரையும் சேர்த்து ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் அவுட்புட். ஒரு ஸ்கிரிப்ட் வைஸாகவும் கதை வைஸாகவும் ஒர்க் பண்ணியிருக்கோம். நீங்கள் அவுட்புட் பார்த்துருப்பீங்க. படம் எங்களோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் நாங்கள் யூகிச்ச மாதிரி வந்திருக்கு. ஸோ படம் வெளியில் வர முடியும், நீங்கள் பார்த்துட்டு ஃபீட்பேக் கொடுக்கணும், அதுதான் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணோம். இன்றைக்கி ஆடியோ லான்ச், ராஜாரியன் மியூசிக் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு, நல்லபடியாக பாடல் வந்திருக்கு. பாடலாம் கேட்டு நீங்கள் வந்து ஃபீட்பேக் கொடுக்கணும், அதை வச்சு நல்லா இருக்குது. இந்த நேரத்தில் திறமையும் வாய்ப்பும் அளித்த அல்லாவுக்கு இந்த நேரத்தில் நான் நன்றி சொல்லி விடைபெறேன். தேங்க்யூ. இந்த கதாபாத்திரத்தை தேர்ந்தெடுத்த ப்ரொடியூசருக்கு டைரக்டருக்கு என்னத்தை வணக்கம் தெரிவித்துக்கிறேன். அப்புறமா இங்கே வந்திருக்கிற மீடியா அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக்கிறேன். முதல்ல இந்த புது ப்ரொடியூசர் புது டைரக்டர்னு இல்லாமல் இவங்க ஃபஸ்ட்டு வந்து எங்கேயுமே காம்ப்ரமைஸ் ஆகலை. ஃபஸ்ட்டு காரணம் என்னன்னாக்கா, இப்போ இந்த பேக்ட்ராப் தான் வேணும் இந்த சீனுக்குன்னாக்கா அதே இடத்துக்கு போய் அதே மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டு ஷூட் பண்ணியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, ஆர்டிஸ்ட் கேரக்டர், இந்த கேரக்டருக்கு இவங்க சூட் ஆகுனா கண்டிப்பாக அவங்கள தான் செலக்ட் பண்ணி போட்டுருக்காங்க. புதுசு பழசுன்றது இல்லாமல் அவங்க கம்ப்ளீட்டாக யங் பேட்ச். இப்போ யங் பேட்ச்னாக்கா யங் பிளட் எந்த அளவுக்கு துடிதுடிப்பு இருப்போம் எல்லாருக்குமே தெரியும். அந்தளவுக்கு ஒரு சீனுமே இந்த அளவுக்கு நல்லா வரணும். இது வந்து எங்கேயுமே காம்ப்ரமைஸ் ஆகணும். அது மட்டும் இல்லை, இப்போ டைரக்டர் சாரும் சரி, ப்ரொடியூசர் சாரும் சரி, அப்புறமா டப்பிங் சைடும் சரி, ஆர்ஆர் சைடு, எஃபெக்ட்ஸ், எவ்ரிதிங். இப்போ ஒரு இடத்துல காம்ப்ரமைஸே ஆகக்கூடாது. அப்படி ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணிக்கிறாங்க. அதனால வந்து இந்த தியேட்டருக்கு வந்திருக்கிறவங்க வந்து இதுக்கு ஒரு 50 ரூபா செலவு பண்ணிக்கிறோம், 100 ரூபாய் செலவு பண்ணிக்கிறோம், ஐயோ இது சரியில்லை ஆனால் கண்டிப்பாக நினைக்க மாட்டாங்க. காரணம் என்னக்கா, முழுமையாக அந்த படத்தை நான் பார்த்துருக்கிறேன், எனக்கு ரொம்ப நல்லா பிடிச்சிருக்குது. உங்களுடைய மீடியாவுடைய ஒத்துழைப்பு இருந்தால் கண்டிப்பாக ஹிட் ஆகும். தேங்க்யூ வெரி மச். எனக்கு வந்து தமிழ் கொஞ்சம் தான் வரும், ஸோ ப்ளீஸ் பேர் வித் மீ. ஆக்சுவலாக எனக்கு ஹாரர் மூவிஸ் பார்த்தா ரொம்ப பயமாக இருக்கும். And you know, like ராத்திரி எல்லாம் தூக்கம் வராது, and that's why I've never done a horror film. So this has been very exciting for me, and I believe that you should face your fears. So fear has a new name and it's Ra, and you can expect that from the film. Every moment has a twist. I think it's like edge of the seat cinema is what I would call Ra, and it's just been a brilliant experience, very creative, and in the Madri concept, in the Madri storyline, I think it's the first time it's been explored in Tamil cinema. So I'm sure the audience is just going to love it. Thank you all so much for coming. இந்த படத்தில் நான் ஒரு இன்ஸ்பெக்டர் ரோல் பண்ணியிருக்கேன். படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஹீரோ அஷ்ரஃப் அண்ட் டைரக்டர் பிரபு என்னோட நண்பர்கள். இவங்க வந்து பிளெயின் மட்டும் ஒழுங்காக ஓட்ட மாட்டாங்க, கதையும் நல்லா பண்ணியிருக்காங்க. கதையை ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ இது
பியூர்லி பேஷன் மட்டுமே. அதனால் இந்த கதை உருவாகி எப்படியாவது ஒரு படத்தை பண்ணி நடிக்கணும், எப்படியாவது இந்த ஃபிலிம் இதில் ஏதாவது பண்ணணும் அப்படின்ற ஒரு ஃபுல் பேஷனோடு அவங்க பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக ப்ரெஸ் பீப்புளோட சப்போர்ட் கன்ஃபார்மாக தேவை எங்களுக்கு. ஸோ we need a support and thanks. படத்தை ரொம்ப கஷ்டப்பட்டுலாம் செய்யலை, ரொம்ப இஷ்டப்பட்டு செஞ்சுருக்கோம். அது உங்களை படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். தேங்க்ஸ் டு ஸ்டாஃப் அண்ட் டு ஹோல் டீம்னு சொல்லக்கூடாது, ஃபேமிலின்னு சொல்லணும். படம் சூப்பராக வந்திருக்கு, நீங்கள் பாருங்கள். உங்களோட எல்லா சப்போர்ட்டும் எங்களுக்கு தேவை. நண்பர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ப்ரோக்ராமை ஆர்கனைஸ் செய்து தந்த திரு நிக்கில் முருகன் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த படம் மிகவும் நன்றாக வந்திருக்கிறது. இன்றைய தலைமுறை எப்படியெல்லாம் படம் பார்க்க விரும்புகிறார்களோ அவர்களுடைய விருப்பத்திற்கு தகுந்த மாதிரி இந்த படத்தை எடுத்திருக்கிறார்கள். படம் மிகவும் நன்றாக இருக்கிறது. இதில் ஒத்துழைத்த நடித்த எல்லாருமே மிகவும் சிறப்பாக செய்திருக்கிறார்கள். என்னுடைய மகன் இதில் நாயகனாக நடித்து அவர் பிஸியஸ்ட் ஷெட்யூல் பண்ணியும் கூட இந்த படத்தை மிகவும் நன்றாக செய்திருக்கிறார் என்பது மிகப்பெரிய விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விருப்பப்படுகிறேன். இந்த படம் மிகவும் நன்றாக வெற்றியடைய இந்த பத்திரிகையாளர்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு மிகவும் அதிகமாக தேவைப்படுகிறது. தாங்கள் மனமுவந்து எங்களுக்கு இந்த சப்போர்ட்டை கொடுப்பீர்கள் என்று நம்பி நாங்கள் இந்த படத்தை உங்கள் முன் சமர்ப்பிக்கிறோம். நன்றி, வணக்கம். நன்றி. வந்திருக்கிறவங்க எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். ப்ரெஸ் மீட் அப்படின்னு சொன்னாங்க. இதான் ஃபஸ்ட்டு படம். ப்ரெஸ் மீட் இதுவரையும் நான் டிவியில் கூட பார்த்தது கிடையாது. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு ப்ரெஸ் மீட்டுக்கு வந்து முன்னாடி நிற்கிறேன். என்ன பேசணும் ஏது பேசணும்னு நான் திங்க் பண்ணி நிறைய வச்சுருந்தேன். என்ன நிக்கில் சார் கடைசியாக கூப்பிட்டு நான் என்ன திங்க் பண்ணியிருந்தேனோ அது எல்லாத்தையும் எல்லாருமே பேசிட்டாங்க. இப்போ நான் என்ன பேசணும்னு தெரில உங்ககிட்ட, யோசிச்சுட்டு இருக்கேன். வந்து பேச வரும்போது ப்ரொடியூசர் சொன்னார், சார் நீங்கள் போய் கொஞ்சம் நேரம் அதிகமாக பேசுங்க, எல்லாரும் கம்மியாக பேசுகிறாங்கன்ட்டு. நான் தான் மொத்தமாக பேசுனது, எல்லாருமே பேசிட்டீங்களே, அதுக்கப்புறம் பேசுறதுக்கு ஒன்றுமே இல்லையே. ஓகே, டைரக்டர் சொன்ன மாதிரி இந்த படம் வித்தியாசமாக வந்திருக்கு, நல்லா வந்திருக்கு அப்படின்னு எல்லாரும் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. நீங்களே பார்த்துருப்பீங்க. நீங்கள் யாராவது எங்கள்கிட்ட சொல்லணும் இந்த படம் எப்படி வந்திருக்குன்ட்டு, உங்கள்கிட்ட ஒரு சீனே போட்டு காமிச்சாச்சு. நீங்கள் சொன்னால் தான் எங்களுக்கு தெரியும் எப்படி வந்திருக்குன்ட்டு. நாங்களாம் ரொம்ப ஒரு பேஷனட் ஃபில்ம் மேக்கர்ஸ். சரி டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது பண்ணோம் அப்படின்ட்டு யோசித்தோம். நிறைய பேர் இப்போ கேள்வி கேட்கலாம், சார் நீங்கள் தான் ஒழுங்காக ஃப்ளைட் ஓட்டிகிட்டு இருக்கீங்களே, திடீர்னு எதுக்கு வந்துட்டு படம்லாம் பண்ணுறீங்க, நீங்கள் பாட்டு ஒழுங்காக ஃப்ளைட் ஓட்டு போக வேண்டியதுதானே அப்படின்ட்டு. அப்படி கிடையாது சார். சின்ன வயசுலேருந்து ரொம்ப ஆசை ஒரு படம் பண்ணணும் அப்படின்ட்டு. எங்கள் அப்பாவுக்கும் இருந்திருக்கு சின்ன வயசுலேருந்து ஒரு படம் எழுதணும், டைரக்ட் பண்ணணுன்ட்டு. எனக்கும் டைரக்ட் பண்ணணும் தான் ஆசை. வந்தேன். சரி, சின்ன வயசுலேருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக டேலண்ட் டெவலப் பண்ணி ஒரு ஷார்ட் ஃபிலிம்ஸ் அந்த மாதிரி எல்லாம் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக வந்தோம். ஜேபி சார் முன்னாடி வந்து அவரும் என்னோட கம்பெனியெல்லாம் இருந்தார், ஃப்ளைங்கில் இருந்தார். அப்புறம் சினிமாக்காக விட்டு வந்துட்டார். நாங்கள் 2 பேரும் ஒன்றா சேர்ந்து பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம நிறைய பண்ணலாம் வாங்க, ஷார்ட் ஃபிலிம்லாம் பண்ணலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கூப்பிடுவார். நாங்கள் போய் நிறையா டிஸ்கஸ் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று ஆரம்பித்தோம். அதில் இப்போ சூப்பர் ஸ்டாராக இருந்துகிட்டு இருக்க சிவகார்த்திகேயன் தான் ஃபஸ்ட்டு நடிக்க வேண்டியது. அதில் நாங்கள்லாம் ஒன்றா ஒர்க் பண்ணுற நேரத்தில் 2008 ஆஸ் யூஷுவல் ஃபைனான்ஸ் அப்படி இப்படின்னு சொல்லி எல்லா படத்துக்கு உண்டான காரணத்தினால அது ட்ராப் ஆயிடுச்சு. சரி, அப்புறம் விட்டு வந்துட்டோம். ஃப்ளைங் கெரியர், சரி அதுக்கப்புறம் நம்ம வந்து ஃப்ளைங் கெரியரில் கான்சன்ட்ரேட் பண்ணுவோம் அப்படின்ட்டு ஃப்ளைங் கெரியரில் கான்சன்ட்ரேட் பண்ணி ஒரு நல்ல பொசிஷன் வந்ததுக்கப்புறம் யோசித்தேன், சரி நம்ம இப்போ ஒரு படம் டைரக்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு. அந்த நேரத்தில் தான் டைரக்டர் பிரபு யுவராஜ் வந்தார் கம்பெனிக்குள்ளே. அப்போ தான் புதுசாக வந்தார், ஒரு 2 வருஷம் ஆச்சு. 2 பேரும் நிறைய ஃப்ளை பண்ணோம். இந்த படத்தில் வேண்டாம் அவர் டேரக்டராக இருக்கலாம், நான் கோ டேரக்டராக இருக்கலாம். நிஜ வாழ்க்கையில் நான் பைலட், அவர் என் கோ பைலட்டு. ஸோ அதனால் அங்கே அவர் நான் சொல்கிறது அவர் தான் கேட்டாகணும். நாங்கள் 2 பேரும் பேசிகிட்டு இருப்போம். சரி ஏதாவது ஒன்று பண்ணுவோம் அப்படின்ட்டு ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்குள்ள ஒரு 10-15 கதை சொல்லுவார் அவர்கிட்ட. அங்கேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்குள்ள ஒரு 10-15 கதை சொல்லுவார். அதுக்காக நீங்கள் வந்து ஃப்ளைட் ஓட்டாமல் கதை பேசிகிட்டு இருக்கீங்கன்னு கேட்காதீங்க. ஃப்ளைட் ஓட்டுற நேரத்தில் கரெக்டாக ஃப்ளைட்டை ஓட்டுவோம். பேசிகிட்டே இருக்கும்போது அவர் சொல்லுவார், சார் இவ்வளோ பேஷன் இருக்குது உங்களுக்கு, சரி ஏன் திடீர்னு நீங்கள் வந்து ஒரு ஃபுல் ஃபோர்ஸாக இறங்க வேண்டியதானே அப்படிங்கும்போது, இல்லை சார் ஷெடியூல்லாம் பயங்கர பிஸியாக இருக்குது, என்ன பண்ணலாம் அப்படிங்கும்போது, இல்லை எனக்கும் பயங்கர இன்ட்ரெஸ்ட்டு, இந்த மாதிரி யாராவது ஒருத்தர் பூஸ்ட் பண்ணாங்கன்னா நானும் வந்துடுவேன் மேலே அப்படின்னு தான் இருக்கேன் அப்படின்றாரு. சரி யார் யாருக்கெல்லாம் இங்கே இன்ட்ரெஸ்ட்டோ அவங்க எல்லாரும் சேர்ந்து ஒன்று பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அமீன் சாரை போய் பார்த்தோம். அவர் எனக்கு அண்ணன் மாதிரி. 2 வருஷமாக தான் எனக்கு அவரை தெரியும். பட் ஆனால் இப்போ நாங்கள் 2 பேர் பேசுகிற பார்த்தா நீங்கள் யோசிப்பீங்க, ஓ இவங்கெல்லாம் ஃபேமிலி போல இருக்கு, எல்லாரும் சொந்தக்காரங்க போல இருக்கு, அமீன் அஷ்ரஃப் ஒரே பேர், அண்ணன் தம்பி அப்படின்னு நினைப்பீங்க. பிளானே ஸ்டுடியோஸ் அப்படின்னு ஏன்றதுக்காக அவர் அமீன் நினச்சிட்டு இருக்காரு, ஆனால் உண்மையிலே அது அஷ்ரஃப் தான். ஸோ இப்படி சேர்ந்து எல்லாரும் ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு ஜானர் ட்ரை பண்ணோம். ரொம்ப தூரத்துலேருந்து வந்தோம், புரண்டு 2 உருண்டு அப்படியே அங்கங்கே சேர்ந்து வந்தோம். இப்போ எந்திரிச்சிட்டோம். ஆடியோ லான்ச்ன்றது ஒரு எந்திரிச்சு நிற்கிற மாதிரி. சரி இதுக்கப்புறம் ஓடுவோமா, நடப்போமா, தவப்போமா, குதிப்போமா, உழுவோமான்றதெல்லாம் மீடியா உங்களோட சப்போர்ட் கையில் தான் இருக்குது. ஏன்னா ஒரு படத்தை தூக்கி காட்டணும் அப்படின்னா பப்ளிசிட்டி ரொம்ப முக்கியம். ஒரு பெரிய படம் வந்து பப்ளிசிட்டி ரொம்ப முக்கியம்னு சொல்லுவாங்க.
சரி நம்மளால முடிஞ்ச சக்திக்கு ஒரு பப்ளிசிட்டி பண்ணுவோம் அப்படின்றது தான் ஒரு ஆடியோ லான்ச். இந்த இடத்துக்கு வரதுக்கே நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டோம் நான் உங்கள்கிட்ட பேசணும் அப்படின்னா நாளைக்கு வரையும் நீங்கள் எல்லோரும் உட்காந்துருக்கணும், நான் அப்புறம் பேசிட்டே இருப்பேன். பட் ஓகே, நீங்கள் எல்லாம் வந்துட்டீங்க. உங்ககிட்ட ஒரு ரிக்வெஸ்ட் என்னன்னா, இந்த படத்தை வந்து நீங்கள் பார்த்ததை வச்சு இஃப் யூ சப்போர்ட் அஸ், எப்படியாவது இந்த படத்தை வந்து வேற ஒரு நெக்ஸ்ட் ஸ்டேஜை கொண்டு போங்க அப்படின்றது மீடியாட்ட தான் கேட்கணும். எல்லாரும் மீடியாட்ட தான் வந்து கேட்பாங்க, ஏன்னா ஃப்ரீ பப்ளிசிட்டியாக தானே, தேவையில்லாமல் டிவி அது இது இதெல்லாம் கொடுக்காம இருக்கிறதுக்கு. நீங்களாம் பார்த்து எதாவது பண்ணிங்கன்னா நல்லா இருக்குன்றது தான் என்னோட ஆசை. மற்றபடி வந்திருக்க எல்லாருக்கும் தேங்க்ஸ். இன்னைக்கு ஹீரோ அப்படின்னு பார்த்தா ராஜ் ஆரியன். அவர் ஆக்சுவலாக வந்து சொன்னார், நான் வந்து இந்த படத்தை கஷ்டப்பட்டு பண்ணேங்க, இஷ்டப்பட்டு பண்ணேன் அப்படின்றாரு. அது சும்மா சொன்னார். அவர் பேசணும் அப்படின்றதுக்காக பேசினார். அவரை போட்டு ஒரு பாடு படுத்திட்டோம் நாங்கள் இந்த படத்தில். ஒரு ஆர்ஆர் ரீ ரெக்கார்டிங் நீங்கள் ஒரு சீனில் பார்த்துருப்பீங்க, ஆர்ஆர் எப்படி வந்திருக்குன்ட்டு. இந்த படம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்ஆர் ஜானர் பெண்டர் மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும். அதுக்கு வந்து அவர் புரிஞ்சு எடுத்துட்டோம். இதுக்கப்புறம் அடுத்த படம்லாம் அவர் வந்து யோசிப்பார், ஐயோ இதுக்கு மேலே போதுண்டா அப்படின்ற அளவுக்கு அவர்கிட்ட வேலை வாங்கியாச்சு. படத்தில் வந்து ஒரு பாட்டு இருக்குது, ஒன்றரை பாட்டு இருக்குது. 5 பாட்டு கம்போஸ் பண்ணி ஆல்பமில் இருக்குது. ஏன் 5 பாட்டு ஆல்பமில் வச்சிங்கன்னா அது அவருக்காக, படத்தில் ஏன் 1.5 பாட்டு வச்சிங்கன்னா அது உங்களுக்காக, படத்தில் பாட்டே இருக்கக்கூடாதுன்றது எனக்காக. ஸோ இது ஃபைனலாக ஒரு காம்ப்ரமைஸ் வரணும் அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல வந்து நின்றோம். படத்தில் பாட்டும் நல்லா வந்திருக்கு. ஏன்னா இப்போ பாட்டு வந்தாலே எல்லாரும் எந்திரிச்சு வெளியே போயிடுறாங்க, அப்புறம் எதுக்கு இங்கே பாட்டு அப்படின்றனால படத்தோட டியூரேஷனை கம்மி பண்ணி ஒரு 2 hours ஃபிலிமில் பாட்டு இல்லாமல் ஒரு பாட்டோட வச்சுட்டு நாங்கள் எல்லாம் முடிச்சிருக்கோம். நீங்கள் எல்லாம் சப்போர்ட் பண்ணோம். மேபி இதுதான் என்னோட கடைசி ப்ரெஸ் மீட்டாக இருக்கலாம், இதுக்கப்புறம் நான் பேசவே போகிறது இல்லைன்னு கூட இருக்கலாம், தெரியல. அது எல்லாம் உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் என்னை ப்ரொஜெக்ட் பண்ணி அடுத்த இதில் கொண்டு போய் காமிச்சிங்கன்னா இன்னொரு ப்ரெஸ் மீட்டில் நான் வேறு ஏதாவது வந்து பேசுகிறேன். தேங்க்யூ ஸோ மச், தேங்க்ஸ் ஃபார் கமிங். ஆடியோ லான்ச் ஈவெண்ட் அப்படின்ட்டு இன்றைக்கி வச்சுருக்கோம். நீங்கள்லாம் இருந்து அதில் கலந்துக்கணும். ஏன்னா எங்களுக்கெல்லாம் வந்து ஆடியோ லான்ச் பண்ணணும் அப்படின்னு நாங்கள் யோசிக்கும் போது நிக்கில் சார் தான் எங்களுக்கு ஒரே ஆள்னா நிக்கில் சார் தான். சார் சினிமாவுக்கு புதுசு ஏதாவது செய்யுங்கன்னா அவர் தான் ஐடியா சொல்லுவார், சார் சினிமாவுக்கு புதுசுனா ஐடியானா அவர் தான் சொல்லுவார். இப்படியே வந்துகிட்டே இருப்போம். இந்த தடவை நிக்கில் சார் சொன்னார், ஓகே நீங்கள் ஆடியோ லான்ச்னா சீஃப் கெஸ்ட் அப்படி இப்படின்னு யோசிக்காதீங்க, நீங்களே வித்தியாசமான ஆளுங்க, ப்ரெஸ் முன்னாடி நீங்களே பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி, நாங்கள் இவ்வளோ தூரத்துக்கு வந்திருக்கோம், இந்த நிலைமை அடைஞ்சிருக்கோம்னா அதுக்கெல்லாம் காரணம் எங்கள் பேரண்ட்ஸ். உங்கள் ப்ரெஸ் முன்னாடி எங்கள் பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து நாங்கள் ஒரு ஆடியோ லான்ச் பண்ணால் எங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் நாங்கள் நினைக்கிறோம். ஸோ அதுக்கு நீங்கள் தான் சப்போர்ட் பண்ணோம். தேங்க்யூ ஸோ மச். Horror thriller, more of an psychological thriller. ஒரு சராசரி மனுஷனுக்கு வர இழப்புகள் அதை எப்படி எதிர்கொள்வாங்க அப்படிங்கிறது ஒரு டிஃப்ரெண்ட்டான வேலை சொல்லியிருக்கோம். ரொம்ப கிரிப்பிங்காக இருக்கும். மறுபடியும் உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிளானே ஸ்டுடியோஸ் சார்பாக தயாரிச்சிருக்கோம் இந்த படத்தை. இது எங்களோட முதல் ப்ராஜெக்ட். இந்த படத்தோட டைட்டில் ரா. இது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ரா ஒரு சிங்கிள் வேர்டாக இருந்தாலும் இதுக்கு அர்த்தம் உண்டு. தொல்காப்பியத்தில் எல்லா தமிழ் வார்த்தைக்கும் ஒரு அர்த்தம் உண்டு. ரானா அபகரிக்கிறது, டு கிராப் சம்திங் ஆர் டு டேக் அவே சம்திங், அதுதான் இதோட அர்த்தம். இந்த டைட்டில் வந்து இந்த கதைக்கு வந்து ரொம்ப பொருத்தமாக இருக்குன்றதுனால தான் வச்சோம். அதாவது கதைக்கும் டைட்டிலுக்கும் சம்மந்தமே இல்லைன்னு சொல்ல முடியாது. இந்த கதைக்கு இதுதான் ஏற்ற டைட்டில். இது வந்து நீங்கள் படம் பார்க்கும்போது இது கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். படத்தோட நாயகன் அஷ்ரஃப், டைரக்டர் பிரபு யுவராஜ். இவங்க டைரக்டர் முன்னாடியே சொன்ன மாதிரி இவங்க 2 பேருமே கமர்ஷியல் பைலட்ஸ். இவங்க ஒரு சினிமா ஆர்வம் ஜாஸ்தி, பைலட்ஸாக இருந்தாலும் சினிமா ஆர்வம் ஜாஸ்தி அவங்களுக்கு. ஸோ முதல் தடவை என்கிட்ட வந்து இதை பற்றி சொன்னப்போ ஒரு வித்தியாசமாக இருந்தது. ஸோ நானும் ஒரு விஷுவல் கம்யூனிகேஷன் ஸ்டூடெண்ட். எனக்கும் சினிமாவில் எதாவது சாதிக்கணும் அப்படின்ற இந்த டைமில் தான் இவங்க வந்து இதை பற்றி என்கிட்ட சொன்னப்போ சரி நம்ம சேர்ந்து பண்ணலாம் அப்படின்னு ஆரம்பித்த படம் தான் இது. சின்ன விதமாக தான் ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜ் நாங்கள் தாண்டி வரும்போது இதுக்கு வந்து இன்னும் பிரம்மாண்டத்தை சேர்க்கணும், அவுட்புட் பார்த்துட்டு இன்னும் பிரம்மாண்டத்தை சேர்க்கணும் அப்படின்னு முடிவு பண்ணோம். ஸோ அதனால தான் விஷுவல் எஃபெக்ட்ஸ் எல்லாம் பாம்பேயில் பண்ணோம், சவுண்ட் எஃபெக்ட்ஸ் சென்னையில் தான் பண்ணியிருக்கோம். ரொம்ப நல்லா வந்திருக்கு. இப்போ நீங்கள் ட்ரெய்லர் லான்ச் பண்ணுங்கள், ட்ரெய்லர் பார்த்துருப்பீங்க. ஸோ மியூசிக் பை ராஜ் ஆரியன், கேமரா ஆர் சரவணன், அவர் நீரவ் ஷாவோட அசிஸ்டண்ட் அசோசியேட். ஸோ எல்லோரும் சொல்கிற மாதிரி அவங்கவுங்க எடுக்கிற படம் ரொம்ப நல்லாயிருக்கும், எங்கள் படம் நல்லாயிருக்கும் பாருங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும் அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் அந்த நம்பிக்கையில் தான் நாங்களும் சொல்கிறோம். மக்கள் கண்டிப்பாக வித்தியாசத்தை விரும்புவாங்க. அது சின்ன படம் சின்ன பேனர் அப்படின்னு இல்லாமல் படம் நல்லா இருந்தால் கண்டிப்பாக வெற்றி படமாக வருன்றது நம்பிக்கை, எங்கள் நம்பிக்கை. அந்த விதத்தில் தான் நாங்களும் இந்த படத்தை எடுத்திருக்கோம். கண்டிப்பாக இது வெற்றி அடையும்னு நம்புகிறோம். கண்டிப்பாக மக்களுக்கும் பிடிக்கும்னு நம்புகிறோம். ப்ளஸ் மீடியாவோட சப்போர்ட் இருந்தால் இன்னும்
இதை வந்து எல்லாருக்கும் போய் ரீச் ஆகணும்னு ஒரு இது. ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன பேனர் படம், நான் எல்லாமே யங்ஸ்டர்ஸ், நீங்கள் பார்த்துருப்பீங்க, இங்கே இருக்கவங்க யாருக்குமே முன் அனுபவமே கிடையாது, எல்லாமே புதுசு. நாங்கள் எல்லாருமே இதுதான் இங்கே ஸ்டேஜில் நீங்கள் பார்க்குறவங்க தான். இந்த படத்தோட கேமராமேன் மட்டும் வரல, பாக்கி எல்லாருமே இங்கே இருக்கோம். இவ்வளோ தான், யாரும் பெரிய பேக்ரவுண்ட் எதுவுமே கிடையாது. எல்லாமே அதாவது எங்கள் நாலேஜ் வச்சு பண்ண படமே தவிர அனுபவம் எதுவும் கிடையாது. ஸோ கண்டிப்பாக உங்களோட சப்போர்ட் இருந்தால் இந்த படம் எல்லாருக்கும் ரீச் ஆகும்னு நம்புகிறோம். நன்றி.